வணக்கம். மறைமுறை ரிஷிகேஷ் பேசுகிறேன். வர்ற பாராளுமன்ற கூட்டத்தொடர், அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் 1/12/2025 தொடங்க போவதாக நினைக்கிறேன். அப்படி வந்தாங்கன்னா, அந்த கூட்டத்தொடரில் நம்ம விவாதிக்க வேண்டிய பிரச்சனை, நீதிமன்றங்களை எல்லாம் செழுமையடையணும்னா காகிதத்திலேயே எல்லா வழக்கையும் தாக்கல் செய்யணும். அந்த ஆன்லைன் ஃபைலிங்கு, ஆன்லைன் சிஸ்டம்லாம் தேவையில்லைன்னு எதிர்க்கட்சிகள் பேச வேண்டும். இந்தியா கூட்டணியும் பேசணும், இந்திய தேசிய காங்கிரஸும் பேசணும், முலாயம் சிங் அவருடைய சமாஜ்வாடி யாருன்னா அவருடைய முலாயம் மகன் நடத்தக்கூடிய சமாஜ்வாடி கட்சியினரும் பேசணும், சிவசேனாவும் பேசணும். ஏன்னு வச்சிங்களேன், இந்த வரைக்கும் அதே பழைய காலத்து நடைமுறையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நவீன காலத்தை புகுத்துருன்னு சொல்லி ரெண்டங்கட்டாம் வேலையை பார்த்து எந்த வேலையும் நடக்காமல் ஆக்கணும். என்ன அர்த்தம்? ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணுறதான், பேப்பரில் போடுறதான், அதில் போடுறதான். இதெல்லாம் வழக்கறிஞர் படிப்பில் அவங்கெல்லாம் கணினிக்கான பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா? இல்லை நீதியரசர்கள், நீதிபதிகள் அவங்களுக்கு தனியாக கணினி பயிற்சிகளுக்கு தனி பட்டயம் வாங்கியிருக்காங்களா? பட்டய சான்றிதழ். அவங்க எப்படி இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும், போகணும், வரணும்? இதெல்லாம் தவறான ஒரு செயல்பாடு. இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்தியா கிட்டத்தட்ட 90% மக்கள் விவசாயம் செய்கிறவங்க, கிட்டத்தட்ட தொழிலாளர்கள். இப்படி 99% மக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு மக்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு அது இதுன்னு சொல்லி இந்த போலி சமூக முறையில் உள்ள கல்வி முறைலாம் சரியான கல்வி முறை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாட்டில் நீதிமன்ற நடவடிக்கைகளை, மக்களுடைய கடைசி நம்பிக்கையான நீதிமன்ற நடவடிக்கைகளை நீங்கள் பாட்டில் எல்லாமே ஆன்லைனாக இதுன்னா ஆன்லைனில் என்ன செய்ய முடியும்? ஆன்லைனில் அரிசி விளைவிக்க முடியுமா? ஆன்லைன் எதுக்கு தேவையோ அதுக்கு தான் தேவை. ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு டைரிலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் அது ஏறாது. சர்வரை போட்டால் சுற்றிக்கின்னு இருக்கும். எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செய்கிறான்னு சொல்லிவிட்டு டிஜிட்டல் இந்தியான்னு ஒருத்தர் சொன்னார். அந்த டிஜிட்டல் இந்தியாவோட நிலை தான் இன்றைக்கி மோசமாக போய் தரம் தாழ்ந்து போயிருக்கு. இதனால் இதை நீங்கள் நிறுத்தணும். நீதிமன்றங்கள் நடவடிக்கைகள் அனைத்தும் எழுத்து வடிவிலையும், காகித பேப்பர்லேயும், தட்டு எழுத்துலேயும், கணினி ஆட்சிலையும் தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஆன்லைன் ஃபைலிங், ஆன்லைன் சிஸ்டம் இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக நீங்கள் எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்களாம் கடமை தவறியவர்கள். நீங்களும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஒதுருவர்கள். பாரதிய ஜனதா கூட்டணி அரசுன்றது தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே நீங்கள் தான் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு ராகுல் காந்தி பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிறதுக்கும் அவங்க செய்கிற அனைத்து செயலுக்கும் உறுதுணையாக இருக்குன்றது வெட்ட வெளிச்சமாகிடும். நன்றி, வணக்கம்.